அந்தோனியா சுருவம் காட்டுக்குள்ள இருந்தது. கொஞ்சம் பேர் போய் வழிபட்டு வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு 50 ஏக்கர் மட்டில் நிக்கலா பிள்ளை என்ற ஒருவர் வைத்திருந்தார். ஒரு ஃபார்ம் வச்சிருந்தார். ஒரு பண்ணை, ஒரு பட்டி, ஆடு மாடு சேர்ந்த ஒரு பட்டி. அதை பார்க்கறதுக்கு அவர் பணியாளர்களையும் வச்சிருந்தார். அப்போ ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளுக்கால் கொஞ்சம் பாய் பேச, இந்த பிள்ளை சும்மா விளையாட்டு மழை அவதி போச்சு. அப்போ இவங்க எல்லாம் தேடி பார்த்தாங்க, பிள்ளை காணி. பார்த்தா இந்த பிள்ளை இந்த சுவத்துக்கு அடியில் படுத்திருந்த. அப்போ அவங்களும் அது பற்றி வந்துட்டு ஜனங்கள் கேட்டு இல்லை அங்கே போய் பாருங்க. அது பாம்பாட்டின்னு சொல்லுவாங்க. பாம்பாட்டி அல்ல, அது பாம் பட்டி. இங்கிலீஷில் பாம்புன்னு சொல்லுவோம், தமிழில் பட்டின்னு சொல்லுவோம். ரெண்டையும் போட்டு பாம்பாட்டின்னு வந்துச்சு. சரியோ, அப்போ இந்த திரும்ப மெல்லவாக பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக வருது. ஏனென்றால் சில பேருக்கு நம்பிக்கை வந்துட்டு கேட்குற பதங்கள் அந்த கொடுப்பதாக கேட்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அதாவது கூடுதலாக சாய்வு மக்கள் தான் வந்து போகிறார்கள். இப்போ மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை பார்த்தா அநேகர் பஸ்ஸிலேயே மற்ற வாகனங்கள் வந்து போனார்கள். இப்படித்தான் அதில் ஒரு உள்ளுக்கு காட்டுக்குள்ள இருந்த ஒரு அந்தோனியா சிவம், அது அவர் வைத்தது பாதுகாப்பாக, தன்னுடைய பட்டிக்கு ஒரு பாதுகாப்பாக வைக்க அந்த சிறுவத்தை. பிறகு சீமான் தேம்பட்டி பங்கு தந்த இருக்கும்போது அந்த சிறுவம் காட்டுக்குள்ள இருப்பதனால மக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அந்த அந்தோனியா சிறுவத்தை ரோட்டடியில் வந்து வச்சு ஒரு சின்ன கொட்டில் அமைச்சு அதுதான் வச்சு பூசை வச்சு கொண்டு வந்தேன். பிறகு பெனோ வந்து அந்த கொட்டிலுக்கு பதிலாக ஒரு கல்லால் சின்னது அமைப்பான கட்டிடம் போட்டு அதில் பூசை வைக்க தொடங்கினேன். பிறகு ஜனங்க கூடுதலாக வந்த அதை நினைச்சு பிஷப் இம்மானுவேல் காலத்தில் அங்கே ஒரு வசதியான ஒரு கட்டிடம் அமைச்சு இப்போ அது இருக்குது. இந்த இடத்துக்கு தான் ஆட்கள் வந்து போவாங்க. சரியா, இது ஒரு தகவலை வச்சு கொள்ளலாம். நெடுங்கோடியில் இருக்கிறார் சந்தியா பிள்ளை என்பவர், நீக்லா பிள்ளை என்பவருக்கு துணையாக அவர்களோடு போய் அந்த வைத்திருந்த ஃபார்மை பார்த்து கொண்டு வந்தவர். அதனால்தான் அவர் சொன்ன அந்த கதையின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். தெரியும்.